கிரிப்டோ கரன்சிஸ், கிரிப்டோ கரன்சியோட மேஜர் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்ம கிரிப்டோ கரன்சிஸ் பார்த்துருக்கோம். ஓகே, யாரு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்க, எப்படி இருக்கு, எப்படி ரன் ஆகுன்றது ஒரு ஸ்மால் ஓவர்வியூ மாதிரி இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் அப்டேட்ஸ்ல பார்க்க போறோம். யா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த 4 மேஜர் இஷ்யூஸ், லைக் வாட் டஸ் இட் மீன் வென் வி சே மேஜர் கிரிப்டோ கரன்சி, அதாவது மேஜர் இன்வெஸ்டர் இன் கிரிப்டோ கரன்சிஸ்னா என்ன, அது யார் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மேஜர் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்சிங் ஃபார் கிரிப்டோ கரன்சிஸ், எதுலேருந்து நமக்கு கிரிப்டோ கரன்சிஸ் ரன் ஆகிறதுக்கான காசு எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது. அண்ட் வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் மேஜர் இன்வெஸ்டர், மேஜர் இன்வெஸ்டர் இருக்கிறதுனால அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு நம்மளோட இதுக்கு எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல், வெஞ்சர் கேபிட்டல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அது என்னன்ட்டு நம்ம உள்ள போவோம். ஸோ ஒரு ஸ்லைடா போவோம். ஸோ இப்போ வந்து வாட் டஸ் இட் மீன் வென் வி சி மேஜர் இன்வெஸ்டர், அதாவது மேஜர் இன்வெஸ்டர்னா எப்படின்றதுனா ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு பெரிய கம்பெனியோ வென் தே இன்வெஸ்ட் ஹியூஜ் அமௌண்ட் இன் நம்ம கிரிப்டோ கரன்சிஸ், அப்பதான் அவங்களை வந்து நம்ம வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்டர்னு கூப்பிடுவோம். இப்போ ஒரு கம்பெனிலேயே ஒருத்தவங்க வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா வி டேர்ம் தம் அஸ் ஒரு மேஜர் இன்வெஸ்டர். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அதாவது பெரிய இன்வெஸ்டர்ஸ் லைக் ஒரு டாடா, ஒரு டெஸ்லா, அந்த மாதிரி பிக் ஃபார்ம்ஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அதே மாதிரி கார்பரேட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, லைக் இங்கேயுமே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெஸ்லா, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, இவங்கலாம் வந்து கார்பரேட் இன்வெஸ்டர் வேர் தே இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ கரன்சிஸ். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணுவாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் காயினுக்கே தில் ஃபோக்கஸ் அண்ட் கிவ். அண்ட் வேல்ஸ்னா திமிங்கல மாதிரி, அதாவது இண்டிவிஜுவல், அதாவது ஒரு இண்டிவிஜுவலே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியில் வரும்போது அவங்கள வந்து வேல்ஸ்ன்னு டேர்ம் பண்ணுவாங்க. அண்ட் தெர் ஆர் ஃபியூ எக்ஸ்சேஞ்சஸ் ஆல்சோ லைக் காயின்பேஸ் அண்ட் பினான்ஸ், அவங்களுமே வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு மேஜர் இன்வெஸ்டரோட பிக்சர். நெக்ஸ்ட் வந்து ஸோ வாட் ஆர் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் கிரிப்டோ ஃபினான்ஸ். ஸோ வந்து கிரிப்டோ கரன்சியோட மேஜர் காசு அதுக்கு எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுறது, எங்கேருந்து கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் காயின் ஆஃபரிங். ஸோ வந்து சில கிரிப்டோ கரன்சிஸ் தே ரைஸ் மணி பை செல்லிங் நியூ டோக்கன்ஸ் டு இன்வெஸ்டர், டோக்கன் வச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து வெஞ்சர் கேபிட்டல். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ் ப்ரொவைட் ஃபண்டிங் டு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன். ஸோ அதாவது இந்த ஃபர்ம் வந்து இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ காயினோட டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ அடுத்து வந்து இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங்ன்ற மாதிரி, ஸோ சிமிலர் டு ஐசிஓஸ் தான் வரும். ஸோ பட் இது வந்து இனிஷியல் ஆஃபரிங், ஒரு ஐபிஓவில் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங் இதாக இது. அண்ட் ப்ரைவேட் ஃபண்டிங், ஸோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஒரு வெல்தி இண்டிவிஜுவல் டைரெக்டாக வந்து இந்த பர்டிகுலர் காயின் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் ஈகோ சிஸ்டம் ஃபண்டிங், லைக் பிளாக் செயின் பெர்ஃபார்ம்ஸ், லைக் இத்தீரியம் வந்து ஒரு கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க, லைக் சப்போர்ட் த ப்ராஜெக்ட் இன் பில்டிங் தேர் நெட்வொர்க். ஸோ இது ஒரு இது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸோ வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் த மேஜர் இன்வெஸ்டர். மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் மேஜர்ஸ்ன்றோம், பட் அதனால காயினுக்கு என்ன டெவலப்ன்றது தான் ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்னா மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ வந்து லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பை மேஜர் பிளேயர் கேன் சேஞ்ச் த கிரிப்டோ கரன்சிஸ் பிரைசஸ் அண்ட் ட்ரெண்ட். அண்ட் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர், ஒரு பெரிய இன்வெஸ்டர் சப்போர்ட்டோட ஒரு காசு இல்லாமல் அவங்களோட ஒரு இமேஜும் எடுத்துட்டு வரும்போது அதோட ப்ரைசஸ் 100% இன்க்ரீஸ் ஆகும், ட்ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும், காயினோட எஃபிஷியன்சி அண்ட் ஒரு ரீச்சும் பப்ளிசிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன், அதுதான் நம்ம பார்க்கணும். அண்ட் வேலிடேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியை நம்ம டெய்லி பேசிஸ்ல பார்க்கல, ஒரு கார்பரேட் நமக்கு ஒரு கம்பெனி ஒரு காயின் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கேரண்டி வரும், ஓ ஓகே இவங்களே இந்த ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா நம்மளுமே இன்வெஸ்ட் பண்ணன்ற ஒரு 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 ட்ரஸ்ட், அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஒன்ஸ் லைக் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு கம்பெனில இருக்குன்னு பார்த்தோம்னாலே ஓகே எனி டைம் நம்ம இது விற்கணும்னு நினைச்சோன்னா நம்மளால அது விற்க முடியும். ஸோ அந்த லிக்விடிட்டி இருக்கு, கம்பெனி ஹேஸ் அ சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் டு ப்ரொவைட் அஸ் பேக். ஸோ வென் வி வாண்ட் டு செல் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல்டு எப்படி நம்ம நினைச்சு லிக்விடாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு லிக்விடிட்டி நமக்கு இந்த கிரிப்டோ கரன்சியில் கிடைக்கும். அண்ட் அடாப்ஷன் அண்ட் இன்டர்கேஷன். ஸோ ஒன்ஸ் லைக் பிக் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்ம வந்து ஒரு 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 எல்லாருக்குமே ஒரு ஸ்ப்ரெட் ஆகி லைக் அது ஒரு டே டு டே பேசிஸ்ல நம்ம எல்லாருமே அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெஞ்சர் கேபிட்டல் நிறைய இப்போ பார்க்க ஆரம்பிச்சோம். லைக் அப்படின்னா என்னன்றது தான். ஸோ வந்து வெஞ்சர் கேபிட்டல் இஸ்
மணி இன்வெஸ்டர் லைக் அவங்க வந்து லைக் இன்வெஸ்டர்ஸ். ஸோ வேர் தே டார்கெட் ஆன் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் க்ரோயிங். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா க்ரோ ஆகுது, பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் ஒரு கோல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லுவேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் வந்து வெல்தி இண்டிவிஜுவல் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அகைன் இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஈக்விட்டி வந்து இன்வெஸ்டர் கெட் ஷேர் ஆஃப் அ கம்பெனி இன் ஈச் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஷேர், ஆர் இப்போ கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் 25 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், யூ கிவ் மீ ஷேர்ஸ் ஆஃப் வர்த் 25 மில்லியன். அந்த மாதிரி அவங்க வந்து பிச் பண்ணி இதில் கேட்பாங்க. அண்ட் க்ரோத் வைஸ் போகும்போது ஃபோக்கஸ் ஆன் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து நியூ க்ரோத். நெக்ஸ்ட் இப்போ ட்ரெண்ட்ல என்ன இருக்கு, ஹவு இட்ஸ் கோயிங் டு இம்பாக்ட் த ஃபியூச்சர்ன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அண்ட் தே பிலீவ் இன் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட். ஸோ அதுதான் நிறைய வெஞ்சர் கேபிட்டலோட சக்ஸஸ் அண்ட் நிறைய ஸ்டார்ட் அப்ஸோட சப்போர்ட்டிங் போனா இருக்குது வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் நோன் காயின்ஸ் ஆஸ் பர் ஃபோர்ப்ஸ் ஜூன் 25 இருக்கும். ஒரு டாப் 3 காயின்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிடிசி, எத்திரியம், தெத்தர் அதை டாப் ஒரு காமன் காயின்ஸ் லைக் யூஎஸ்டிடி, இது எல்லாமே ஒரு காமன் காயின்ஸ் அண்ட் அதோட ப்ரைஸஸ் போட்டிருக்கோம். ஸோ இது எதுக்கு எடுத்திருக்கேன்னா, ஸோ மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிட்காயின் பார்க்கணும். ஸோ பிட்காயினோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஹாஸ் இன்வெஸ்டட் 1,74,000 அண்ட் டெஸ்லா இஸ் நோன் ரைட். ஸோ எலான் மஸ்கோட கம்பெனி அதுவும் இருந்திருக்காங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பார்த்தோம், எக்ஸ்சேஞ்சஸும் இன்வெஸ்ட் பண்ணாங்க, பினான்ஸுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கிரே ஸ்கேல். தீஸ் ஆர் த 4 மேஜர் இன்வெஸ்டர் ஆஃப் பிட்காயின். அண்ட் எத்தீரியமோட 4 மேஜர் இன்வெஸ்டர்ஸ் வந்து யூனியன் ஸ்கொயர் வெஞ்சர், காயின் பேஸ் வெஞ்சர், சீக்வல் கேபிட்டல். இதுல மேஜர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட காயினை பற்றி நமக்கு தெரியும். அண்ட் தெதருமே வந்து தெதர் வந்து இட்ஸ் லைக் இஸ் இன் பப்ளிக்லி அவைலபிள். ஸோ இன்வெஸ்டருக்காக அவங்க பப்ளிக்கா எதுவும் வைக்கல. ஸோ அவங்க வந்து தெதர் இஸ் இன் கம்பெனி வேர் தே சீக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தே ரிலை ஆன் ரிசர்வ்ஸ். ஸோ அது அந்த மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து இந்த காயின் அந்த காயின்ட்டீங்க, நமக்கு ஃபேவரட்டான பிடிச்ச காயினை பத்தி எதுவுமே சொல்லு அப்படின்ற போது தான் நம்ம வரும். அதர் காயின்ஸை பத்தி பேசிட்டோம். மேஜர் இன்வெஸ்டர் எல்லாருமே இங்க வந்து இவங்க அங்க போட்டிருக்காங்க, அவங்க இங்க போட்டிருக்காங்க. சரி, நம்மளை பத்தி எப்போ வருவீங்க அப்படின்ட்டு இவ்வளோ பேர் நமக்காக இந்த காலில் அட்டன் பண்ணியிருக்கவங்க ஒரு ஆவலோட வெயிட் பண்றது தான். லெட்ஸ் கம் பேக் டு அவர் பெல்டெக்ஸ். ஸோ இது மற்ற என்ன பார்த்துரும், பெல்டெக்ஸை பத்தி போகிறோம். ஸோ மேஜர் இன்வெஸ்டர் இன் பெல்டெக்ஸ். ஸோ வந்து டாப் 3 நான் ஒரு பிக் பண்ணியிருக்கேன். லைக் தெர் ஆர் மல்டிபிள் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஹூ ஹோல்ட் அ லாட். நம்மளோட இதுலயே நிறைய பேருக்கு தெரியும் நம்ம இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்கன்ட்டு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆல்ஃபா டெக்னாலஜி, விச் இஸ் அ டெக்னாலஜி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பிளாக் ஆல்ஃபா வந்து ஒரு $3 மில்லியன் வந்து தே ஹவ் இன்வெஸ்டட் இன் பெல்டெக்ஸ். ஸோ ஒரு பெல்டெக்ஸோட ஸ்கோப்பை பார்த்து தே ஹவ் இன்வெஸ்டட் இன் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிடபிள்யூஎஃப் லேப்ஸ் வந்து திஸ் இஸ் வெப் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெப் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம். And they have invested 25 million in Beldex. And now, as earlier சொன்ன மாதிரி இந்த 25 மில்லியனுக்கு they are holding 25 million worth of Beldex in the market. And like Beldex, I mean DWF Labs supports the Beldex in marketing activities and strategy guidance. ஒரு காசு மட்டும் போட்டு இல்லாம அதோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் கொடுத்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸும் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, என்னென்னலாம் பண்ணணும், எப்படி காயினை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வருதுன்றதுக்கு டிடபிள்யூ லேப்ஸுமே சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் தென் பிட்கர்ட் இன்வெஸ்ட் வெஞ்சர்ஸ் வந்து இட்ஸ் அ வெஞ்சர் கேபிட்டல். அண்ட் லைக் தே இன்வெஸ்ட் இன் பர்டிகுலர்லி பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ அசெட்ஸ் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ். ஸோ இதை பத்தி ஒரு இதுவா ஸ்லைடா நம்ம பார்த்து ஒரு டெப்த் வரும். ஸோ பிளாக் ஆல்ஃபா பத்தி பார்த்தீங்கன்னா, பிளாக் ஆல்ஃபா ஸோ கம்பெனி ஓவர்வியூ பத்தி, பிளாக் ஆல்ஃபா டெக்னாலஜி இன்னோவேட்டிவ் அல்கோரிதமிக் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம். ஸோ அவங்களோட நேச்சர் வந்து ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் தான் பிளாக் ஆல்ஃபா. அண்ட் அவங்க எக்ஸ்பர்டைஸ் வந்து மேக்ஸிமைசிங் த வேல்யூ ஆஃப் டிஜிட்டல் அசெட்ஸ். ஸோ அவங்களோட ஸ்கில்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டை வச்சு அந்த காயின் ப்ரைஸஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றது மாதிரி தான். ஸோ வி ஹேவ் டு பி லக்கி டு ஹேவ் அ பிளாக் ஆல்ஃபா அஸ் அ இன்வெஸ்டர். ஸோ இது வந்து இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளோட காயின் நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்றதான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் நான் சொல்லுவேன். இந்த சின்னதாக நம்ம பார்க்கும்போது ஒரு லாங் லெவனில் இது பயங்கரமாக வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் வந்து ஆஸ் ஏர்லியர் சொன்ன மாதிரி 3 பில்லியன் போட்டுருக்காங்க. அண்ட் மெயின் வந்து Web3 அதோட இன்வெஸ்டர் தான் இவங்க மேஜர் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடபிள்யூஎஃப் லேப்ஸ், அதை பற்றியும் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ தே ஹவ் இன்வெஸ்டட் 25 மில்லியன் இன் பெல்டெக்ஸ்.
அண்ட் தே ஹோல்ட் அபவுட் 25 மில்லியன் அவங்க இது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்காக தே ஹோல்ட் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு விடுறது இல்லை, தே ஹேவ் இட். ஸோ இட்ஸ் தேர் மணி டூ. ஸோ 25 மில்லியன் ஒரு கம்பெனி ஒரு காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் அ பிக் ஸ்மால் டீல். ஸோ அதை எப்படி அவன் டெவலப் பண்றான்ற ஒரு கார்பரேட் சைட்ல இருந்துமே நமக்கு ஒரு ஒரு சப்போர்ட் வருது. ஸோ இந்த மாதிரி இப்போ டிடபிள்யூஎஸ் அவனோட காம்படிட்டர்ஸுமே தேல் கம்மன். ஸோ இப்படி போகும்போது நம்ம காயினோட பொட்டன்ஷியல் growth இஸ் கோயிங் டு பி ரியலி ஹை. அதான் நான் சொல்லுவேன். அண்ட் மார்க்கெட்டிங் கைடன்ஸுமே தேர் ப்ரொவைடிங். அண்ட் கோல் வந்து தேர் எய்ம் இஸ் டு எக்ஸ்பேண்ட் த பெல்டெக்ஸ் ஈகோ சிஸ்டம் அண்ட் இன்க்ரீஸ் த விசிபிலிட்டி இந்த பிளாக் செயின். மற்ற இதுல இல்லாமல் பெல்டெக்ஸ் எப்படி தனித்தவிர்த்து நிற்கணுன்றது சப்போர்ட் பண்றது இருக்காங்க. அண்ட் பிட்கட் வந்து தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் வந்து மேஜரா ஆஸ் ஏர்லியர் சொன்ன மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் இதுல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் லைக் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்ஷியல். ஸோ தே டோன்ட் வெஞ்சர் கேபிட்டல்ன்றதால அவங்க வந்து தே டோன்ட் சே தட் இவ்வளோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அவ்வளோ நாங்கள் இருக்கேன்ட்டு. ஸோ தே ஹவ் இன்வெஸ்டட் ஹியூஜ் அமௌண்ட் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் அ ஸ்ட்ராட்டஜிக் சப்போர்ட் அண்ட் ப்ரைவசி எம்பசிஸ். ஸோ ஒன்ஸ் லைக் ஒரு நல்ல இன்வெஸ்டர் இருந்தாங்கன்னா எல்லாமே மாறும். ஸோ நீங்களை வந்து கிரிப்டோ கரன்சின்னு இல்லாமல் ஒரு எந்த ஃபார்மாவே நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் நீங்களே ஒரு கம்பெனி திறக்குன்னா ஒரு இன்வெஸ்டரோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட இப்போ கிரிப்டோ கரன்சி நம்மளோட பெல்டெக்ஸ்க்கு ஒரு டாப் 3 இன்வெஸ்டர்ஸ் வந்துருங்க. அண்ட் வெஞ்சர் கேபிட்டல்ஸ் ஸ்டார்டட் சீயிங் இட். இது எல்லாமே இப்போ ரீசென்ட் டைம்ல நடந்தது. ஸோ ஓவர் அ பீரியட் இன்னும் நிறைய வரும். இன்னும் நிறைய இன்வெஸ்டர் வந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி இன்னும் நல்லா கம்பெனி க்ரோ ஆகும். அண்ட் லைக் காயின் ப்ரைஸஸ் கன்ஃபார்ம் இதாகும். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ சக்திவேல் சார் அண்ட் அதர் லீடர்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.